சபைக்கான வாக்குத்தத்தம். எல்லோருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. செப்பானியா 3 பக்கம் 1088. செப்பானியா 3:15 நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். செப்பானியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வருஷத்தில் ரெகோபோத் புதுவாழ்வு சபையினோட வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். பிற்பகுதி, இனி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வருஷம் ரெகோபோத் புதுவாழ்வு சபையினுடைய வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டும். கரம் தட்டுங்க எல்லாம். அல்லேலூயா. செப்பனியா 3:15 கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்ல உற்சாகமே கரையை தட்டி, நல்ல உற்சாகமே கரையை தட்டி, நல்லா எல்லாம் வைங்க, கொஞ்சம் பைபிளை கையை வச்சுட்டு நல்ல கரையை தட்டுங்க. இந்த ஆண்டு நம்முடைய சபைக்காக தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், இந்த 365 நாளும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட போகிற வார்த்தை இதுதான். ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் சபை நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் குடும்பங்களின் நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் நடுவிலே இருக்கிறார். ஆகவே இனி நீங்கள் தீங்கை காணாமல் இருக்க போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். போன் அனே போன் சாந்தி. நல்ல கரைகளை தட்டுகளை உற்சாகமா. ஆராதனை முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தங்களும் போய் உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு நான் சொல்லியிருந்தேன் பாருங்களேன். இப்போ நேத்திய நாளுக்கும் இந்த நாளுக்கும் நீங்கள் எதை வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? நேற்று டிசம்பர் 31ஆம் தேதிக்கும் இன்றைக்கி ஜனவரி 1ஆம் தேதிக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்க? அதே நாள் தான், அதே நான் தான், அதே நீங்கள் தான் இல்லைங்களா? கவனிங்க, நான் தயவு செஞ்சு கவனிங்க. ஆனால் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, இந்த ஆரம்பம் இருக்குது பாருங்கள், ஜனவரி 1ஆம் தேதி, அது நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு டிசம்பர் 31ஆம் தேதி இருந்தது போல தான் இருந்தது, அற்பமாக இருக்கிறது போல தான் தோணுது. அதனால தான் யோபு சொல்கிறாரு, இந்த ஆரம்பம் அற்பமாக இருக்கிறதை போல இருந்தாலும் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு பண்ண போகிற காரியம் அது சம்பூர்ணமாக இருக்கும். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அது சம்பூர்ணமாக இருக்கும். நல்ல விசுவாசத்தோடு நல்ல பலமாய் கரங்களை தட்டுங்க. முதல் ஆண்டில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாசமாக உங்களுடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்துறீங்களோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் பூர்ணமாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இன்றைக்கு கூட எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இந்த 2026 இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார் அப்படி என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. சபையில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் எப்போதும் இருக்கிற அதே சபை தான், எப்போதும் இருக்கிற அதே ஜனங்கள் தான், எப்போதும் இருக்கிற அதே பாஸ்டர் தான், எப்போதும் நடக்கிற ஆராதனை தான். என்ன இன்னைக்கு ஒன்றுமே வித்தியாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். அதனால தான் முன்னாடியே ஆண்டவர் நீங்கள் பயப்படக்கூடாது என்பதற்காக தெளிவாக சொல்லிடுறார். இன்றைக்கி அற்பமாக தான் தெரியும், நேற்றைய போல இன்றைக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முடிவையும் நான் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. வேற ஒரு மொழிபெயர்ப்பில் சம்பூர்ணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு
வேற ஒரு மொழி பொறுப்பில் எப்படி போடப்படுதுன்னா பரிபூரணமான பெருக்கத்தை நான் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், சபையாரை பார்த்து இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெருக்கத்தை கட்டளிடும்படிக்காக நான் டிக்ளேர் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. யாரோ சொன்னீங்க இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு பெறுவீங்கன்னு சொன்னாங்க. ரெட்டந்தனையா நன்மை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் சபையை பார்த்து டிக்ளேர் பண்ணுறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தேவன் பெருக்கத்தை கட்டளிட போகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளிட போகிறார், பரிபூர்ணத்தை கட்டளிட போகிறார், நன்மையை கட்டளிட போகிறார். இந்த புதிய வருஷத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருடைய ஆசைகளில பிரதானமான ஆசை. புரியுதுங்களா? அப்ப இந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஏதோ நம்ம இருக்கிற பாருங்க, நம்ம தான், நம்முடைய சந்ததி தான் இஸ்ரவேல். அப்ப ஆண்டவர் சொல்ற, இந்த முதல் நாள்லயே நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்ப இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில அனைவருக்கும் பரிபூர்ணம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். நன்மை உண்டாகும். அல்லேலூயா என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உலகம் நேற்று பாருங்களேன், உலகம் நேற்று இந்த டிசம்பர் 31 12/1 அது ஆகிற வரைக்கும் அவங்க ஏதோ பெருசாக சோகமாக இருந்தது போலவும், அந்த 12/1 ஆன உடனே இன்னும் கையை தட்டி பட்டாசுலாம் வெடிச்சு ஏதோயே பெற்றுக்கொண்டது போலவும் கூத்தடிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்டு ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. காரணம், எல்லாரும் நித்திரைக்கு போயிட்டாங்க. ஆனால் விழித்திருக்கிறவர்களாக நாம் தேவனுடைய சமூகத்தில் உண்மையான புத்தாண்டை நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நல்ல கரையில் தட்டுங்களேன். அப்போ இங்கே புத்தாண்டை நீங்கள் ஆரம்பிச்சு இருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. முதல்ல 2025க்கு குட் பை சொல்ல போகிறீங்க எல்லாரும். ஏன் தெரியுங்களா? 2025 இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை மில்லியன் யூரோ செலவு பண்ணாலும் உங்களால் திரும்பி போகவே முடியாது. அப்படி தானே? அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த பழைய தேவையில்லாத காரியங்களை சுமந்து கொண்டு புது வருஷத்துக்குள்ளே வரணும்? ஆகவே 2025 எல்லாரும் சேர்ந்து குட் பை சொல்லுங்கள். எல்லாம் குட் பை சொல்லுங்கள். அல்லே சொல்லுங்கள். எல்லாம் குட் பை. 2025க்கு குட் பை. ஆமாம். ஏன்னா இனி 2025 என் வாழ்க்கையில் வேணாம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் 2026 தான் வேணும். அந்த 2026 எப்படி இருக்கணும்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கிற மன மகிழ்ச்சி, இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம், இன்னைக்கு இருக்கிற தேவ பிரசன்னம், இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய மன மகிழ்ச்சி, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு போய் உட்காந்தோன்னே ஒரு சிலர் முகத்தில் சிரிப்பை பார்த்தேன். அந்த சிரிப்பு, ஆமீன், அதை தான் தேவன் இந்த 365 கால் நாட்களுக்கும் கொடுக்கும்படிக்கு தீர்மானம் அவர் எடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமீன். அதனால தான் உங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் பார்த்து அவர் அந்த வாக்குத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சரி, அப்போ இந்த 2025 ஆண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சபைக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கவே அந்த வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் அதை அவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வாக்குத்தத்தமானது உங்களுடைய கண்களை விட்டு பிரியக்கூடாது. அந்த வாக்குத்தத்தமானது உங்களுடைய இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது. அந்த வாக்குத்தத்தமானது உங்களுடைய சிந்தனையை விட்டு பிரிக்கக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு கணவன் எழுப்பி, என்னம்மா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னால், இருங்க பைபிளில் வச்சிருக்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல, நான் தேடி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முந்தின சீரை பார்க்கல நற்சீரை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, அவ்வளோதான். அப்போ அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய இருதயத்தில் ஒட்டி கொண்டு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறேன். அப்போ ஏதோ ஒரு புதிய வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு 2026 25 முடிஞ்சு 26 வந்து இருக்கிறது அப்படி என்பதாக இது இல்லாமல் இது ஒரு புதிய நாள் பாருங்கள். ஆமீன். புதிய நாள். நேற்றைய நாள் போல் இன்னைக்கு இல்லவே இல்லை. இன்னைக்கு சம்திங் டிஃப்ரெண்ட். ஆண்டவர் ஏதோ ஒரு வித்தியாசமாய் இன்னைக்கு உங்களை நடத்துவதற்காக விரும்புகிறார். அதனால தான் நேற்றைய துயரங்களை, நேற்றைய துன்பங்களை, நேற்றைய மன வேதனைகளை ஒழித்து போட்டுட்டார். புதிய நாளுக்குள்ள உங்களை சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். ஏதோ இன்னைக்கு முதல் வருட ஆராதனை என்பதாக மட்டும் இல்லை, இது உங்களுடைய புதிய வருடத்தின் முதல் நாளை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறீங்க. இது எவ்வளோ ஒரு பாக்கியமான நாள் தெரியுங்களா? நல்ல கரையில் தட்டுங்களேன். உலகம் பாருங்களேன், இந்த புதிய நாளை எது எதுக்கும் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அப்படி தானுங்களேன். பட்டாசு கொளுத்துறதுக்கு, அதுக்கு நைட்டு கிளப்புங்க தான், களியாட்டம் தான், அந்த ஈஃபில் டவர் தான், அங்கே எரியிற லைட்டு தான், அதுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. ஆனால் தேவ ஜனங்கள் பாருங்களேன், முதல் நாள் முதல் மணி நேரங்களை தேவனுக்கண்டு அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மணி நேரங்கள் மேலே தேவனுடைய கண்கள் பதிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேச போறீங்க என்பதை தேவனுடைய செவிகள் கவனித்து இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், உலகத்திலேயே பாக்கியமான ஜனம்,
ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஹேரோ போஷ் அப்படின்னு சொன்னா அது நீங்க தான், நான் தான், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் தான். நல்ல கரைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் டிசம்பர் 31 முடிச்சுட்டு அதிகாலையில் நல்லா கூத்தடிச்சிட்டு நல்லா கும்மாளம் போட்டுட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்த்தோன்னே கண்ணீரும் கவலையுமா அடுத்த நாளை கடத்தி கொண்டு போவதற்காக ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக சொல்லுவது என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆண்டை எப்படி தொடங்குகிறீங்களோ, அந்த ஆண்டை நீங்கள் தொடங்குவதற்கு யாரை சார்ந்து இருக்கிறீங்களோ, அந்த ஆண்டை நீங்கள் தொடங்குவதற்காக உங்களுடைய சிந்தனையில் எதை நீங்கள் நிரப்பி வச்சிருக்கிறீங்களோ, அப்படி தான் உங்களுடைய இந்த வாழ்க்கை இந்த ஒரு ஆண்டு இருக்க போகிறது. புரியுதுங்களா? இப்போ 31 நைட்டு 12 மணிக்கு முடிஞ்ச உடனே 12:01 குடிகாரன் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுப்பான். என்னென்னு எடுப்பான்? இனி 2024 இனிமேல் குடிக்கவே கூடாது. அந்த கிளப்புக்கு போகிறவன், சீட்டாடுறவன், இந்த நம்ம கடைகளுக்கு போனால் சுரண்டி எடுப்பாங்க பாருங்கள், தபாவில் போய் ஒரு அட்டையை வாங்கி சுரண்டிங்கன்னு, அவங்களும் அந்த தீர்மானம் எடுப்பாங்கன்னா, இந்த 1ஆம் தேதியிலேருந்து நான் இதெல்லாம் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியே போய் குடிப்போம். இல்லை அப்படி தானுங்களே? ஏன்? அந்த நாளினுடைய முதல் மணி நேரங்கள் அவனுடைய வாழ்க்கையில் எதனால் நிரம்பி இருந்ததோ, எதை நம்பி இருந்தானோ, எதை சார்ந்து இருந்தானோ, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பின நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கரையில் தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இந்த முதல் மணி நேரங்களை கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய நினைவுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ஆண்டை நீங்க ஆரம்பிக்கிறபடினால உலகம் இந்த ஆண்டில் என்னத்தான் சந்திச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டு எப்படி வாழப் போறேன் என்பதை டிசைன் பண்ணிட்டேன். என்னுடைய வாழ்க்கை இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருக்க போகிறது? இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் எது கிடைக்குதோ எது கிடைக்காம இருக்குதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய கிருபையை நான் நம்பி இந்த ஆண்டு முழுவதும் வாழப் போகிறேன். கரையில் தட்டுங்களேன். அப்போ இந்த 2026 தேவனுடைய கிருபையை நீங்கள் முழுவதுமாய் சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஆண்டாக அது இருக்க போகிறது. அப்போ நீங்கள் கடந்த வருடத்தை நம்ம நினச்சி கட்டாயமாக பார்த்து தான் ஆகணும். 2025 நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு சிலர் கண்ணீரோடு இருந்திருப்போம், ஒரு சிலர் ஏதோ ஒன்று இழந்து போயிருப்போம், ஒரு சில தீங்குகளை பார்த்து இருப்பீங்க. அது உண்மைதானே? வேதம் அது பொய்ன்னு சொல்ல, அதை மறைக்க சொல்லலை, நீ இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த பழைய நினைவுகளை நீ உன்னுடைய சிந்தனையில் சுமந்து கொண்டு புதிய வருஷத்தில் வந்தேன்னு சொன்னால், நான் இந்த புதிய ஆண்டில் கொடுக்க போகிற நினைவுகளுக்கு உன்னுடைய சிந்தனையில் இடம் இல்லாமல் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த புதிய வருடத்தில் புதிய நாளிலேயே முதல் நாளிலேயே உங்களுக்கும் எனக்கும் தேவன் டிக்ளேர் பண்ணி அவர் கையெழுத்து போட்டு தப்போனே பண்ணி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? இனி 2026 நீ தீங்கை காண மாட்டாய். கரையில் தட்டுங்களேன். இது ஏதோ ஒரு வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் கிடையாதுங்க. இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வாக்கு. ஆண்டவர் சொல்கிறார், கடந்த ஆண்டில் நீ நிறைய தீங்கை கண்டு இருக்கிறப்பா, கடந்த ஆண்டில் நிறைய தீமையை கண்டு இருக்கிற, கடந்த ஆண்டு நிறைய போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கிற, கடந்த ஆண்டு நீ அழுது இருக்கிற, கலங்கி இருக்கிற, புலம்பி இருக்கிற, அதெல்லாம் மறக்க சொல்லல. அதை யாருக்கிட்ட நீ மறைக்க தேவையில்ல. ஆனால் அதை நீ சுமந்து கொண்டு வராத. காரணம், இந்த புதிய ஆண்டில் நான் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு யோசனை வச்சிருக்கிறேன். நான் அதை உனக்கு கையெழுத்து போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போல கொடுக்கிறேன். அது இனி நீ தீங்கை காண மாட்டேன். கரையில் தட்டுங்களேன். இந்த வாக்கு தத்தத்தில் இனி நீ தீங்கை காண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை, எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? இனி நீ தீங்கை காண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? நீ இந்த ஆண்டு நல்லா வேலை செஞ்சு சம்பாதிப்ப, நீ இந்த ஆண்டு நல்ல சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்ப, இந்த ஆண்டு நீ வெற்றியாக இருப்ப, நீ ஜெயமாக இருப்ப, அதனால் நீ தீங்கை காண மாட்ட அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை. அந்த இனி நீ தீங்கை காண மாட்ட அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கரையில் தட்டுங்களேன். ஏன் நான் தீங்கை காண மாட்டேன்? ஏன் எனக்கு வாதை வராது? ஏன் எனக்கு பொல்லாப்பு வராது அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையினுடைய மையத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இருக்கிறாராம். அப்போ கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாருன்னு சொன்னால் உங்களுக்கு தீங்கு வரும், உங்களுக்கு போராட்டம் வரும்,
உங்களுக்கு பாடுகள் வரும். அதனால தான் தேவன் சொல்றார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை எதன் மேல அவர் அத்தாட்சியா ஆதாரமா வச்சு சொல்றாருன்னா அவருடைய வார்த்தையின் மேலேயே. அப்போ சொல்றார், இஸ்ரவேலின் கர்த்தராகிய நான் உன் சபை நடுவில் இருக்க போகிறேன். கரையில தட்டுங்களேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய நான் உன் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய நான் உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்க போகிறேன், பிள்ளைகள் மத்தியில் இருக்க போகிறேன். ஆகவே என்னை விட இந்த உலகத்தில் நான் உறுதிப்படுத்துவதற்கு வேற எதுவுமே இல்லை. அதனால என்னையே நான் உறுதியாக வைத்து என்னுடைய வார்த்தையின் மேலேயே நான் உங்களுக்கு அத்தாட்சி பண்ணி உறுதி பண்ணி கையெழுத்து போட்டு நான் கொடுக்கிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில தீங்கு நேரிடாது. இது ஏதோ நம்ம ஆசை கிடையாது இல்லை. நான் 2025 ரொம்ப பாடுகளை அனுபவிச்சிட்டேன் ஆண்டவரே. 2026 நான் அந்த தீங்கை காணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நேற்று நைட்டு உட்காந்து யோசித்து இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. இது நம்மளுடைய ஆசை இல்லை, நம்முடைய விருப்பம் அல்ல. இது ஏதோ ஒரு மனுஷன் தீர்மானித்து எடுத்த ஒரு முடிவு கிடையாது. மாறா இது தேவனுடைய டிசையர், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய அறிவிப்பு. அவர் தன்னுடைய இருதயத்தில் இருந்து இன்னைக்கு உங்களுடைய சபைக்காக உங்களுக்காக தன்னுடைய நல்ல விருப்பத்தை இந்த முதல் நாளில் அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த முதல் வருடத்தின் முதல் நாளில் தேவன் உங்களை பார்த்து மீண்டும் 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 சொல்லக்கூடிய காரியம், இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம், இந்த ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில் தீங்கை நீ காண மாட்டாய். கரையில் தட்டுங்களேன். இப்போ அந்த வசனத்தை வாசித்தோம், நீ தீங்கை நீ காண மாட்டேன். நல்லது தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் தீங்கு காண மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் தீங்கை இனி நான் அனுபவிக்க போவது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அழுதது போதும், நான் கண்ணீர் சிந்தினது போதும், நான் தேவனை பார்த்து கேள்வி கேட்டது போதும், மனுஷர்கள் என் தலைமையில ஏறி என்னை மிதித்தது போதும், நான் நம்பிக்கொண்டிருந்த வேலை எனக்கு கிடைக்காமல் இருந்தது போதும், என்னுடைய கடன் பிரச்சனை தீராமல் இருந்தது போதும், என்னுடைய வியாதி சுகமாக இருந்தது போதும், என்னுடைய குடும்பம் அப்படியே தான் இருக்குது, மாற்றமே இல்லை, போதும். ஆண்டவர் சொல்ல மறந்துடு. ஏன் இப்போ நீ புதிய ஆண்டுன்னு சொன்னாலே பழைய ஆண்டு ஒன்று கழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லே சொல்றார், ஆண்டவர் சொல்றார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாமே புதிதாய் மாறும். எப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளார இருந்தான். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளார தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. அதனால ஆண்டவர் சொல்ல, பழச மறந்துருப்பா, இனி உன் வாழ்க்கையில பழச திரும்ப பார்க்காத. நீ பழச திரும்ப பார்த்தீங்கன்னா உன்னை மனநோக செய்துவிடும். ஆகவே ஆண்டவர் சொல்றார், புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சபைக்கு தேவன் சொல்ற வாக்கு தத்தம், புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஏன் தீங்கே இல்லாமல் இருக்கும். ஆமென். தீங்கு அப்போ வராதா? நம்ம சபைக்கு வரும். உங்க வாழ்க்கையில தீங்கு வராதா? வரும். உங்க வாழ்க்கையில பொல்லாப்பு வராதா? வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்போ வாதை வராதுன்னு சொல்றாரா? வரும். வரும், ஆனா அது அணுகாது. பொல்லாப்பு வரும், ஆனா உனக்கு நேரிடாது. காரணம், நான் உன் நடுவில் ராஜாவாக இருக்கிறேன். நல்ல கரைகளை தட்டுங்களேன். கர்த்தர் ராஜாவாக இருந்தா எந்த வாதை வரும், எந்த பொல்லாப்பு வரும். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, ராஜா உன் நடுவில் இருக்கிறார். ராஜா எங்க இருக்கிறாருங்க? நடுவில் இருக்கிறார். பாருங்க, ஒரு 4 பிள்ளைங்களை அழைத்து கொண்டு ஒரு அப்பா ஒரு கடைத்தெருக்கு போறார். நல்லா கவனிங்க, 4 பிள்ளைகளை அழைத்து கொண்டு அப்பா கடைத்தெருக்கு போறார். திடீர்னு அந்த பக்கம் ஒரு ரவுடி எல்லாரையும் அடிச்சுன்னு வரான். அப்போ இந்த பிள்ளைகள் அவங்களுக்குள்ளார ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை வரும்? நம்ம அப்பா கூட இருக்கிறாரு, அவரு பார்த்து கொள்வார், அவர் இப்படி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி. அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ இல்லை, அது சொல்ல, எங்கள் அப்பா கூட இருக்கிறாரு, எங்கள் அப்பா கூட நாங்கள் இருக்கிறோம், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். சரி, இப்போ இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா இருக்கும்போது அந்த குடிமக்கள் நிம்மதியாக தூங்குவாங்க. காரணம், அந்த ராஜா அந்த இஸ்ரவேலை காத்துக்கொள்ள போகிறார், ஒரு தேசத்தை காத்துக்கொள்ள போகிறார். அப்போ இன்றைக்கி நம்ம பிரான்ஸ் தேசத்தில் நம்ம இரவில் நல்ல நித்திரை கொள்கிறோம், நல்லா தூங்குறோம் அப்படின்னு சொன்னால் காரணம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போட்டிருக்கிற பூட்டா காரணம். அந்த பூட்டை 4 பேர் சேர்ந்து உடைச்சாலே போயிடும். ஆனால் நம்ம எல்லைகளை பாதுகாக்க முடிக்க அரசாங்கம் போட்டு இருக்கிறது, நம்முடைய நகரத்தை காக்க முடிக்க அரசாங்கம் காவல் போட்டு இருக்கிறது, உங்களை தெருவை காத்துக்கொள்ள முடிக்க அரசாங்கம் பாதுகாப்பை போட்டு இருக்கிறது. மாத்திரமல்ல, நம்மளுடைய தேசம் ஒரு சமாதானமான தேசம் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் இரவில் ஒரு சின்ன ஒரு 4 இரவுக்கு வாங்கின ஒரு பூட்டை போட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கின்னு இருக்கிறீங்க. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இந்த தேசத்தில் இருக்கிறார். அப்போ இங்கே வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் ராஜான்னு மட்டும் சொல்லலைங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். அதான் முக்கியமான கீவேர்டு.
ஏதோ இஸ்ரவேலுக்கு ராஜா காத்து கொண்டது கிடையாது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் தீமைகள் அணுகாது, உங்களுடைய வாழ்க்கையில் பயம் தங்காது, உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் தீண்ட முடியாது. அப்போ சாத்தானுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்காது. காரணம், கர்த்தர் வந்த பிறகு காண்கிறவர் கிடையாது, வரும் முன்னே காண்கிறவர். உங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, இது வந்தாங்க தான் உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனால் அது வருவதற்கு முன்பாகவே கர்த்தருக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறார், அந்த போராட்டத்தின் மத்தியில் போன வாரம் பார்த்தோம், அவர் உங்கள் கூட இருந்து உங்களை அங்கேருந்து தப்பித்து இந்த 1ஆம் தேதிக்குள்ளாத கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த போராட்டம் உன்னை மேற்கொள்ள அவர் அனுமதி கொடுக்கல. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். 2026 இந்த உலகம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய தீர்க்க தரிசனங்கள் புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி காலையில் எடுத்து நீங்கள் நடந்து முடிஞ்ச ஆராதனைகள் எடுத்து நடந்து முடிந்த ஆராதனைகள் பாருங்கள், எல்லா ஊழியக்காரங்களும் எதையோ தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இல்லை, 10ஆவதுக்கு நிறைய ஜோசியக்காரங்களும் இந்த ஆண்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஜனங்கள் ஏஞ்சி காலங்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், யூடியூப்பில் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பெரிய ஜோசிய சிகாமணி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த நாள் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் டிவியில் உட்காந்துங்கன்னு சம்பளத்தை வாங்கின்னு சொல்லினுக்கிறேன். அதை பார்த்துன்னு உட்காந்துருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் பார்க்காத, காரணம் அது நான் அவங்களுக்கு கொடுத்தது, உனக்கு கொடுத்தது உன் கையில் இருக்குது. அது என்னதுங்க, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஏங்க உங்கள் கையில் வாங்கினீங்களா, என்ன வாங்கினீங்க, அதுதாங்க உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு இருக்க போகுது. அதை நீங்கள் தானே வாங்கிட்டு போனீங்க, எல்லாம் கடையில் தட்டுங்களேன். இது சபைக்கு கொடுத்ததுங்க. இப்போ இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தங்க எடுத்து வாசிச்சிங்க, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லிட்டா, இந்த வருஷம் நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. நீ எதையோ ஒன்று நம்பி நிற்கிறல்ல, அந்த நம்பிக்கை வீணாகாது. இதுதாங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் இந்த ஆண்டு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துன்னு ஏதோ ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நீங்கள் நம்பாதீங்க, அது அவர் அவங்க சபைக்கு சொன்னது. இப்போ நான் சொன்னது என்னுடைய சபைக்கு நான் சொல்கிறேன், புரிதுங்களா? இப்போ உங்கள் கையில் நீங்கள் எடுத்துருக்க பாருங்கள், அதுதான் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் டைரக்ட் பண்ண போகக்கூடியது. டைரக்டரே உங்கள் கையில் தான் இருக்கிறார். அப்போ அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே உங்களுக்கு முழு உறுதியும் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கணும். அப்போ இனி நீ தீங்கை காண மாட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீங்கை காணாமல் இருப்பதற்கான காரணம் நான் உன் நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இந்த ஆண்டு தீமை என்னை அணுகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டு சகோதரி, இந்த ஆண்டு தீமை என்னை அணுகாது. எனக்கு பொல்லாப்பு எனக்கு என்ன உங்களை சொல்லிக்கோங்க, தீமை எனக்கு அணுகாதுன்னு சொல்லுங்கப்பா. தீமை எனக்கு அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. சென்ற ஆண்டு நான் வடித்த கண்ணீர் இனி வராது, சென்ற ஆண்டு நான் பட்ட துக்கம் இனி வராது. நான் அதை தேடினாலும் அது என்னோட வாழ்க்கையில கிடைக்காது. காரணம், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி தீமையும் தீங்கனுடைய வாழ்க்கையில வராதான். காரணம், அவரே என் கூட வந்திருக்கிறார். கரையில் தட்டுங்களேன். இது வரைக்கும் நீங்க எங்கெங்கேயோ எதையோ தேடி தனிமையில ஓடி இருந்தீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வரல, சில நன்மைகள் வரல. இப்போ ஆண்டவர் சொல்ற, உன்னை விட்டா நீ இப்படியே ஓடிக்கொண்டு இருப்ப, ஆகவே நான் உன் நடுவில் இருக்க போகிறேன். இப்போ ஆண்டவர் பாருங்களேன், அந்த வசனத்தில் உன் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அநேக நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, என்னை விட்டு தூரம் போயிட்டாரா, என்னை அவர் நினைக்கிறாரா, என் மேலே நினைவாக இருக்கிறாரா அப்படின்னு யோசனை பண்ணுறீங்க தானே. இப்போ கடந்த வருஷத்தில் நீங்கள் அந்த மாதிரி நிறைய யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு தனிமையின் பாதையில் நீங்கள் தனியாக போகிறதா, எல்லாரும் உங்களை கைவிட்டது போல, இல்லை ஆசீர்வாதத்தை நம்பி ஏமாந்து போனது போல நினச்சிருந்துருக்கிறீங்களே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்தேன், உன் நடுவில் இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வசனம் பாருங்கள், உன் நடுவில் இருக்கிறான்னு சொன்னோன்னே ஏதோ மேலே இருந்து ஆண்டவர் பார்க்குறார், இல்லை என்னை இங்கே விட்டுட்டு தூரம் நின்று என்னை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிலாம் இல்லை. இங்கே ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும், ஏன் நடுவில் இருக்கிறார் கர்த்தர்? சொல்லுங்கள், ஏன் நடுவில் இருக்கிறார்? என்னுடைய வீட்டில் அவர் இருக்கிறார். சொல்லி என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கூட ஆண்டவர் போகிறார். என்னுடைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவங்க கூட இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு வெளி இடத்துக்கு போகும்போது அவங்க கூட இருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக எவனோ எழும்பி வருவான், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. அப்போ உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர் உங்களுக்குள் வாசம் செய்து உங்களுக்கு தேவனாக அவர் இருக்க விரும்புகிறார். அவர் தூரத்திலிருந்து பார்க்கிற தேவன் அல்ல, அவர் மேலிருந்து உத்தரவு போடுகிறவர் கிடையாது. மாறா உங்களோடு இருந்து உங்களுக்குள் இருந்து உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் தன்னுடைய கரத்தினால நின்று செய்கிறவராக அவர் இருக்கிறார். அல்ல கரையில தட்டுங்களேன். அவரோ உங்களோடு கூட சேர்ந்து நிற்கிறார், உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்கிறார். நல்ல கர்த்தரில் நம்ம ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய தேவன் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள இருக்கிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட உறவாடுகிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், உங்கள் கண்ணீர் பாருங்களேன், அதை நீங்கள் நினச்சிருக்கிறீங்க உங்கள் கை தான் தொடச்சிதுன்னு சொல்லிட்டு. உங்கள் கை தொடக்கவே இல்லைங்க அந்த கண்ணீரை. அந்த கண்ணீரை உங்கள் கை தொடச்சிருந்தா அது எப்படி அவர் துருத்தில் சேர்த்து இருப்பார்? பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ தேவன் உங்கள் கூட இருந்து உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டு தேவன் பாருங்களேன், உங்களை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் வந்து விசாரிக்க போகிறார். மனுஷன் விசாரிக்கிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம். நிறைய நேரங்களில் ஒரு மனுஷன் என்னை விசாரிக்கணும், அல்லது யாரோ ஒருத்தங்க என்னை விசாரிக்கணும், என் அதிகாரி என்னை விசாரிக்கணும். ஐயோ ஷெஃப் கண்கள் எனக்கு அதெல்லாம் கிடைக்கணும். ஆனால் ஆண்டவர் சார் நான் ஒன்று விசாரிக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் செய்ய போகிறேன். இந்த 2026 பாருங்களேன், இந்த நல்ல சிந்தனைகளை உங்களுடைய எண்ணத்தில் நிரப்புங்க. நிறைய பேர் பிள்ளைங்க சாப்பிட்லான்னு வச்சிங்கன்னா, பூச்சிக்காரன் வரான், அவன் சூனியக்காரன் வரான், அவன் வரான்னு சொல்லி சோத்தை பயத்தை ஊட்டிடுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பயத்தினாவே பிடிச்சிருது. ஆனால் பிள்ளைங்களை நல்லா உற்சாகப்படுத்துங்க, பிள்ளைங்களை வந்து நல்லா தெம்பு கொடுங்க, நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவங்கள நம்ம வளர்க்கணும். அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் செய்கிறார். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது என்பதை நீங்கள் டிசைன் பண்ண போகிறது கிடையாது. எப்படி இருக்கும் என்பதை தேவன் டிசைன் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் அதை பார்த்து விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நல்ல கரையில் தட்டுங்களேன். அப்போ இந்த வாழ்க்கை எனக்கு நல்லாவே இருக்கும், இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்கும். நான் இந்த ஆண்டு கடன் வாங்க மாட்டேன், இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு கடன் கொடுக்க செய்ய போகிறேன். இப்போ சகோதரர் சொன்னார் பாருங்க, போன ஆண்டு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாராம், அதோடு நிறுத்திடல. போன ஆண்டும் நான் எப்படி இருந்தேன்? ஆசீர்வாதமாக இருந்தேன். இப்போ அவருக்கு ரெட்டிப்பான யாருக்கோ வாசினாங்க, ரெட்டிப்பான நன்மை வரும் யாருக்கோ வாசிச்சாங்க. அப்போ 2வது நன்மை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவர் அடுத்த ஆண்டு இன்னும் தேவனை அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவார்? மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அப்போ அதுக்காக தான் அந்த வாக்குத்தத்தம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆண்டு நான் நல்லா இருப்பேன், இந்த ஆண்டு நான் ஆரோக்கியமாக இருப்பேன், இந்த ஆண்டு நான் செழிப்பாக இருப்பேன், எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும், இந்த ஆண்டு தேவனுடைய கரத்தில் நான் இருப்பேன், கர்த்தர் என்னை அவருடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார், என்னுடைய மதில்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, தீங்கனுடைய வாழ்க்கையில் வர தீயனுடைய வாழ்க்கையில் வரமாட்டான், துஷ்டன் நான் இருக்கிற பக்கத்தில் வரவே மாட்டான், வாதை எனக்கு நேரிடாது, பொல்லாப்பு எனக்கு அணுகாது, எந்த அந்தகார வல்லமையில என்னை மேற்கொள்ளாது. காரணம், தேவன் என் நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோப்புக்கு விரோதமான, ஏன் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலின் நடுவில் அதன் ராஜாவாகிய கர்த்தர் இருந்தார், அதனால வாய்க்காமல் போனது. சங்கீதம் 46:5 சொல்லுது பாருங்களேன், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். 46:5 தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இப்போ அந்த அதின் நடுவில் என்ற வார்த்தைக்கு பதிலாக அங்கே உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க. யார் பேரும் அவங்க பேரை போடுங்க, இல்லை உங்கள் சபை பேரை போடுங்க. இப்போ நான் சபைன்னு போட்டுக்கிறேன். தேவன் ரெகோபோத் புதுவாழ்வு சபையின் நடுவில் இருக்கிறார், சபை அசையாது, சபைக்கு தேவன் அதிகாலையிலேயே சகாயம் பண்ணுகிறார்கள். கரையில் தட்டுங்களேன். அப்போ சகாயம் செய்வார் இல்லாமல் கடந்த ஆண்டு நீங்கள் தவிச்சு இருந்தீங்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு தயவு பண்ண போகிறேன். இது ஒரு தயவின் காலம் பாருங்களேன், இது ஒரு சகாயத்தின் காலம். ஆமேன். இங்கே சகாயம் அப்படின்று போடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை வேறொரு மொழிபெயர்ப்பில் போடும்போது ஃபேவர். இந்த ஆண்டு நான் உனக்கு ஒரு ஃபேவர் பண்ண போகிறேன். ஃபேவர்னா அர்த்தம் தயவுன்னு சொல்லலாம், சகாயம்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் இந்த ஃபேவர்னு சொன்னால் நன்மை. ஆமாம், எனக்கு அவர் ஃபேவராக இருக்கிறாருங்க, இப்போ இந்த பிரதர் எனக்கு ஃபேவராக இருக்க, எனக்கு நன்மை பண்ணுறான்னு அர்த்தம். புரிதுங்களா? அப்போ ஃபேவர் ஆண்டவர் சொல்ற, திஸ் இயர் ஐ வில் ஃபேவர் ஃபார் யூ. அப்போ ஆண்டவர் சொல்ற, இந்த வருஷம் நான் உனக்கு
சகாயம் பண்ண போகிறேன், நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன், நான் உனக்கு ஃபேவராக இருக்க போகிறேன். ஒரு புள்ள வேலைக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வேலையில் இருக்கிற ஓனர் அந்த புள்ளிக்கு ஃபேவர் காட்டினான்னு அர்த்தம்னா அந்த புள்ளிக்கு நன்மை செய்யலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2026 நான் உங்களுக்கு ஃபேவர் பண்ண போகிறேன். ஆகவே இந்த ஆண்டு ஃபேவரின் ஆண்டு. கரையில் தட்டுங்களேன். இப்போ தேவன் சொல்கிறாரு, உங்கள் நடுவில் இந்த வசனத்தின்படி நடுவில் இருக்கிறாராம், அதனால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்களாம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கடந்த ஆண்டு அசைக்கப்பட்டீங்க தானே? அசைச்சுட்டா இப்படியா? அப்படி இல்லை. அநேக பலவீனத்தில் அசைக்கப்பட்டீங்க தானே? அநேக பிரச்சனைகளால் அசைக்கப்பட்டீங்க தானே? அநேக எதிர்ப்புகள் போராட்டத்தில் அசைக்கப்பட்டீங்க தானே? ஆண்டவர் சொல்ற, இனி நீ அசையப்பட மாட்டேன், இனி நீ அசைய மாட்டேன். ஏன்? உன்னுடைய அடித்தளம் நான். ஏன் மேலே இப்போ நான் உன்னை வச்சிருக்கிறேன், நீ அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. பாருங்கள், சூழ்நிலை உங்களை அசைக்கிறதை போல வரும். பிரச்சனைகள் உங்களை நிலை தடுமாற செய்யும். அதில் தான் வசனம் சொல்லுது, தாவீது சொல்கிறார், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் கொந்தளித்து எனக்கு விரோதமாக எழுந்து என் அசைக்கத்தான் பார்ப்பாங்க. இங்கே வசனம் சொல்லுது, பிரச்சனைகள் உங்களை அசைக்க பார்க்கும். அந்த படகு கர்த்தராக இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருக்கும்போது அசைக்கத்தான் பண்ண பார்த்தது. ஆனால் கூட இருந்த 12 சீடர்களுக்கு தான் தெரியல. அவங்க குய்யோ முய்யோன்னு கத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனால் தேவனுக்கு நல்லா தெரியும், இந்த படகு அசைக்க முடியாது. காரணம், அடித்தளமாகிய கர்த்தராகிய நான் இந்த படகுல இருக்கிறேன். அதே போல தான் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு போன உங்கள் ஒவ்வொரு பார்த்து சொல்றார், உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு ஸ்திரப்பட்டு இருக்கும், சீர்பட்டு இருக்கும், நிலைப்பட்டு இருக்கும், அசைவுறாமல் அது இருக்கும். பாருங்களேன். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் நமக்கு ஃபேவர் பண்ணுகிறார். அப்போ 2026 மனுஷர்களுடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைக்கிறது, அதிகாரிகளுடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைக்கிறது, வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. அநேக கணவன், அநேக மனைவி, அவர்களுக்கு தேவன் ஃபேவர் பண்ண போகிறார். உங்களுடைய கருக்களில் கற்பத்தை கர்த்தர் கட்டளிட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில பிறப்புகளை உருவாக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க போகிறார். கடன் 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 இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை விட்டு விலகி ஓடுகிறது. பாருங்க, நீங்கள் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் நீங்க சாப்பிட்டு உங்களை இம்மட்டமாய் வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க. காரணம், இது ஃபேவரின் ஆண்டு. அப்ப ஆண்டவர் சொல்ல, எத்திங்க காண மாட்டேன். ஏன் தீங்க காண மாட்டேன்? நான் உன் நடுவில் இருக்கிறேன். எப்போ என் நடுவில் கர்த்தர் வருகிறார்? மத்தேயு 18:20 சொல்லுது. மத்தேயு 18:20, 2 பேர் அல்லது 3 பேர் இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க எங்கே கூடி இருக்கிறாங்களோ அங்கே அவர்கள் நடுவில் நானே இருக்கிறேன். இருப்பேன் சொல்லல, இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்ல சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேர் 3 பேர் 4 பேர் 20 பேர் 30 40 பேர் இருக்கிறீங்களா? அப்போ உங்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கிறாரா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரெல்லாம் 2 பேராக உட்காந்துக்கிறீங்களோ உங்கள் சென்டரில் ஒரு சேர் போடப்பட்டிருக்குது. அந்த சேரில் இயேசு வந்து உட்காந்துட்டனால கரையில் தட்டுங்களா. இப்போ இயேசு உட்காந்துட்டு உங்கள் தோல் மேலே அப்படி கையை போட்டுக்கிறார். இதை கற்பனை பண்ணுங்க. இப்போ இயேசு உங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாருங்க. இல்லை, இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு, ரைட்டில் ஒரு ஃப்ரெண்டு, இப்படி தோல் மேலே கையை போட்டுன்னு சொல்கிறார், நான் இருக்கிறேன், ஐயம் யார்? கர்த்தர் கற்பனை பண்ணி பாருங்களேன். இயேசு இப்படி தோல் மேலே கையை போட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு கணவன் மனைவி போகிறீங்க, 2 பேருக்கு சென்டரில் இயேசு வந்துட்டார், கையை போட்டுட்டு சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். 2 ஃப்ரெண்டு போகிறாங்க, நான் இருக்கிறேன். 2 சகோதரிகள் போகிறாங்க, நான் இருக்கிறேன். 2 அக்கா தங்கச்சிக்கு போகிறாங்க, 2 அனந்தமிங்க போகிறாங்க. தோல் மேலே ஆண்டவர் கையை போட்டுட்டார். கடையில் தட்டுங்க, ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நடுவில் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சொன்னது போல் ஏதோ 2 பேருக்கு இதில் நடுவில் வந்து உட்காந்துனும் இருக்கலாம். 2வது நடுவில் என்று சொல்லும்போது அது ஒரு உறவை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை குறிக்கிறது. 2வது அவருடைய பாதுகாப்பை குறிக்கிறது. 3வது அவருடைய குறுக்கிடுதல், அவருடைய தலையிடுதலை குறிக்கிறது. 2 பேர் மேலே அப்படி கையை போட்டாருன்னு சொன்னால் இவரை தவிர ரைட்டு பக்கம் ஒருத்தர் இழுத்துன்னு போக முடியாது, லெஃப்ட் பக்கம் ஒருத்தர் இழுத்துன்னு போக முடியாது. இப்போ 3 நண்பர்கள் போகிறாங்க, செட்டில் இருக்கிற நண்பர் 2 தோல் மேலே கையை போட்டால் வச்சுக்கோங்களேன், இவன் விரும்புகிற பக்கமும் போக முடியாது, இவன் விரும்புகிற பக்கமும் போக முடியாது, இவர் இட்டுன்னு கொண்டு போகிற பக்கம் தான் போக முடியும். அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கீடு பண்ணுகிறார், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வருகிறார். நல்ல டிஸ்டர்ப், தப்பான டிஸ்டர்ப் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் டைரக்ஷன் மாறி நீங்கள் போக இந்த ஆண்டில் எப்பயாவது நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னு சொன்னால் அந்த டைரக்ஷனை ஆண்டவர் அப்படி திருப்பி விட்டு நன்மைக்கு ஏதுவான வழியில் உங்களை எடுத்துக்கொண்டு போக அவர் விரும்புகிறார். நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு எந்த படிப்பு எடுக்கணும்னு தெரியாமல், நிறைய வாலிப பிள்ளைகள் ஒரு சில வேலையில் சிக்கி கொண்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல், அநேகருடைய வாழ்க்கையில் ஒன்றும் அந்த பேப்பர் காரியம் பண்ணுறது, அது ஒரு 8வது கனி போல் அந்த பேப்பர் காரியம் இல்லை, அது இன்னும் அது இந்த பாண்டிச்சேரி ஆட்களுக்கு அதனுடைய மேன்மேலாம் ரொம்ப தெரியாது.
ஏன்னா அவங்க அப்படி வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அப்படி கட்சிட்டு பாருங்க. ஆனால் அது கிடைக்காம இன்றைக்கும் ஒரு சில பாண்டிச்சேரியாட்கள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் இருந்தாலும் அந்த பேப்பர் அவங்களுக்கு ஏதோ ஒரு கனவு போல் இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்ற அந்த கனவு நனவாகக்கூடிய ஃபேவரின் ஆண்டில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. நல்லா கரையில் தட்டுங்களேன். எது உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது நினச்சி கொண்டு இருக்கிறீங்களோ அதை கிடைக்க பண்ணும்படிக்காக அதிலிருந்து தீங்குகள் எடுத்து போட்டு நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சில தொசியை நீங்கள் கொண்டு போய் கொடுத்த இடத்துல ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும். அந்த தொசியை அந்த அதிகாரிகள் பார்க்காமலே இருப்பான். தொசின்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட், உங்களுடைய பேப்பருக்கான ஒரு டாக்குமெண்ட். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஃபேவர் பண்ண போகிறேன். ஆகவே அந்த டாக்குமெண்ட் இங்கே 10வது இடத்துல இருக்கிற டாக்குமெண்ட்டை தேவன் தூக்கி முதல் இடத்துல வைத்து அந்த அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க செஞ்சு உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த ஆண்டு நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அதனால நான் உன் நடுவில் வந்திருக்கிறேன். உன் நடுவில், அவன் நடுவில், அவள் நடுவில்ன்னு சொல்ல ஆண்டவர். உன் நடுவில். சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை உங்கள் காதில் வந்து விழுதுல்ல, அப்போ அந்த உன் அப்படின்றது யாருங்க? நான். நான் ஏன் நடுவில் கர்த்தர் வந்து இருக்கிறாரா? இது நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. கற்பனை பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு தாவீது அதுல்லாம் குகையில் இருந்தான். அவனே ஒரு தனி ஆள், அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இப்போ வேதம் சொல்லுகிறது, அதுல்லாம் குகையில் இருந்த தாவீதை தேக்கி யார் யார் போனாங்களாம்? சிறுமைப்பட்டவர்கள், கடன்காரர்கள், பலவீனர்கள், முறுமுறுக்கிறவர்கள், பலவீனர்கள், இவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்களாம். போனவொடனே அவன் நினச்சினுக்கிறான் தாவீது, இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் நினச்சிக்கிறான். ஆனால் அவங்க நினைக்கிறாங்கன்னா இவன் தாயா என்னுடைய சப்போர்ட் நினச்சிக்கிறாங்களாம். கரையில் தட்டுங்க நல்லா. புரியுதுங்களா? தாவீது தனிமையில் இருக்கும்போது வந்தவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் நினச்சிருந்தான். ஆனால் போனவங்க எல்லாம் ஐயோ ஆபத்தாண்டவன், தாவீது தாயா எங்களுக்கு எல்லாம் தலைவன், தாவீது நீ எங்க நடுவில் இரு என்று சொல்லி வசனம் சொல்லும். அவன் அவர்களுக்கு என்ன ஆனானா? அந்த வசனம் எப்படி வரும்? அவன் அவர்களுக்கு வழிநடத்துறவனா, அவன் தான் ஒரு தலைவன் மாதிரி மாறிட்டான். தனியாக இருந்தவன் இப்போ தலைவனா மாறிட்டான். தயவு, ஃபேவர், தீங்கு ஆண்டவர் எடுத்து போடுறாரு. அல்லேலூயா. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த இஸ்ரவேலின் ராஜா உங்க நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அவர் இந்த ஆண்டு தன்னுடைய பரிசுத்த கண்களை உங்க மேல பதிய வச்சிட்டாரு. உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி போன ஆண்டு முழுவதும் நீங்க கண்ணீர் வடிச்ச அந்த உதவியை உங்களால செய்ய முடியாது. ஆகவே இனியும் இதில் தாமதிச்சா நீங்கள் பலவீனப்பட்டுடுவீங்க, நீங்கள் பின்வாங்கி போயிடுவீங்க. இல்லை, இனியும் என்னுடைய பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் தடைபடக்கூடாது. ஆகவே நானே போகிறேன். நான் போய் அவன் கூட இருக்க போகிறேன், அவள் கூட இருக்க போகிறேன். அவர்கள் நடுவில் நான் இருந்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தரே தீர்மானம் எடுத்து உங்கள் நடுவில் வந்து இருக்கிற நல்ல காரியங்களை தட்டுங்களேன். பாருங்க, இது வந்து இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு போட்டிருக்குது. இஸ்ரவேலின் ராஜா நமக்கு தெரியும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 நாளுங்க 2 நாளுங்க அது இது எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் இந்த ராஜா வந்தான் பிறந்தான் செத்தான், இந்த ராஜா வந்தான் பிறந்தான் செத்தான். இவன் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான், இவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யலை. அந்த ராஜா கதைலாம் எழுத வச்சுருக்கோம். அந்த ராஜாவை பற்றி இங்கே வேதம் சொல்லுதா? இல்லை. இப்போ அந்த இஸ்ரவேலின் ராஜா யார் அவர் அப்படின்னு சொன்னால், அவர் சாதாரணமான ராஜா கிடையாதுங்க. அந்த ராஜாவை குறித்து ஒரு வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 24:8. அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜான்னு சொன்னால், மகிமையின் ராஜா, அவர் வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் நடுவில் இருக்கிறவர் யார் தெரியுங்களா? மகிமையானவர், குளோரிஃபைட். தெரியுங்களா? மகிமையானவர். மகிமையானவர் உங்கள் நடுவில் இருக்கிறாராம். மாத்திரமல்ல, வல்லமை உள்ள கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாராம். 103 சங்கீதம் அதனுடைய 19வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 103 அதனுடைய 19வது வசனம் சொல்லுது, அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. பின்பகுதி சொல்லுகிறது பாருங்க, அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அப்ப அந்த இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவர் சொன்னா, முதல்ல மகிமையானவர். சொல்லுங்க, அவர் மகிமையானவர், அவர் வல்லமை உள்ள கர்த்தர், அவர் சர்வத்தையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பாருங்க, சர்வத்தையும் ஆளக்கூடிய அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க நடுவில் இருக்கிறாருன்னு சொன்னா, உங்க பிரச்சனையை அவர் ஆளுகை செய்ய மாட்டாரா? உங்களுடைய போராட்டத்தை ஆளுகை செய்ய மாட்டாரா? ஆமீன் சொல்லுங்க நான் சத்தமா. உங்களுடைய எதிர்கால தேவைகளை ஆளுகை செய்ய மாட்டாரா? உங்கள் சத்துருக்களை ஆளுகை செய்ய மாட்டாரா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமைகளை ஆளுகை செய்ய மாட்டாரா? அவர் சகலவற்றையும் ராஜரீகம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது.
உங்களை குறிவைக்கிற சத்துருவுடைய அந்த குறி உங்கள் மேல படுவதற்கு முன்பாகவே அதை தன்னுடைய வலது கரத்தினால தட்டி விடுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த மகிமை உள்ள தேவன் உங்க கூட இருக்கிறாருன்னு சொன்னா நீங்களும் மகிமையினால மூடப்படுகிறவராக மாறி போவீங்க. அல்லேலூயா. அந்த வல்லமை உள்ளவர் உங்க கூட இருக்கிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்கள் நடக்கும். அந்த மகிமையான ராஜா இருக்கும்போது அவர் ஆளுகிற ராஜாவாக இருக்கிறார். அவர் தோற்றே போகாத எப்போதும் ஜெயம் எடுக்கிற ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் மாறாத ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில தீங்கு நேரிடாது. அல்லேலூயா. அப்போ அந்த ராஜா நம்ம வேகமாக பார்த்துருவோம். அந்த ராஜா உங்கள் நடுவில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு சில நன்மைகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ராஜா ஒரு மனுஷன் கூட இருக்கிறான், அல்லது ஒரு ராஜா ஒரு தேசத்து கூட இருக்கிறார். நல்ல ராஜா பற்றி தான் பார்க்குறோம், கெட்ட ராஜா பற்றி இங்கே பார்க்கல. ஒரு நல்ல ராஜா அப்படி இருந்தாக்கா. இப்போ நல்லா கவனிங்களேன். இஸ்ரவேல் தேசத்தில் சவுல் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக ராஜாவாக வந்தவர் யாருங்க? தாவீது. வேதம் சொல்லுகிறது தாவீதினுடைய நாட்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய பொற்காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. காரணம், தாவீது ராஜா தன்னுடைய ஜனங்களுக்காக அநேக காரியங்களை செய்தார். மாத்திரமல்ல, தேவனுக்காக அவர் அநேக காரியங்களை செய்கிறவராக அவர் இருந்தார். அப்போ அந்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றில் அது பொற்காலம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அந்த குடிமக்கள், தாவீதினுடைய குடிமக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ நிம்மதியாக இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு சாதாரணமாக 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டு மரித்து போன ஒரு ராஜாவே தன்னுடைய ஜனங்களை இவ்வளவாய் நேசித்து அவர்களுக்காக சகல காரியங்களையும் செய்திருப்பான் அப்படின்னு சொல்கிறான். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரும் மரித்தும் சதா காலமும் ஜீவனோடு இருக்கக்கூடிய கர்த்தர் ராஜாவாய் உங்கள் நடுவில் இருப்பாருன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல கரையில தட்டி சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நன்மையில ஒன்றும் எங்களுக்கு குறைவுபடாததாக இருக்கும். ஒரு தீங்கும் எங்களுடைய வாழ்க்கையில அணுகப்படாததாக இருக்கும். ஒரு சோப்லாங்கி ராஜா ஒரு தேசத்தில் இருக்கிறான்னு சொன்னா அவனை சீக்கிரமா தட்டி தூக்கிட்டு வேற ஒருத்தன் வந்துடுவான். இல்லை, நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த ராஜா பலவீனமாக இருப்பான், அல்லது அவன் பாவம் செஞ்சுன்னு இருப்பான், ஒன்று புல்லை வெட்டும், அல்லது எவனை வந்து வெட்டி போட்டுட்டு அவன் இடத்த பிடிச்சிக்குவான். ஆனால் அந்த ராஜா வல்லமை உள்ளவனாக சர்வ அதிகாரமும் உடைய ஒரு ராஜாவாக இருந்தான்னு சொன்னால் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இளைப்பாறுதலோடு இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, எல்லாத்தை விடவும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ எதிரிகளை அந்த ராஜா நிர்மூலமாக்குவார். தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை அவர் ஒழித்து போடுவார். தேசத்தை பாதுகாத்துக் கொள்வார். தேசத்து ஜனங்களுடைய நன்மைகளுக்காக உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு ராஜா தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே பயப்படாதே, நான் உன் நடுவில் ராஜாவாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ராஜாக்களுக்கு ராஜாவா இருக்க ஒரு காலத்தை குறித்தது போல நான் ராஜாவாக இருக்க ஒரு காலத்தை குறிக்கப்படவில்லை. நான் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராக ராஜாவாகவே ஆளுகை செய்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு தீங்கு நேரிடாது. அல்லேலூயா. அப்ப எந்த தீங்கை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருந்தீங்க? ஐயோ, இது நடந்துட்டா சபை என்ன ஆகும், இது நடந்துட்டா குடும்பம் என்ன ஆகும், இது நடந்துட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும், இது நடந்துட்டா என் வேலை என்ன ஆகும், இது நடந்துட்டா என்னுடைய பிள்ளைகள் என்ன நடக்கும்? யோசிச்சிங்களே? ஆண்டவர் சொல்ல நடக்காது. ஏன்னா நீ நடந்துட்டா தான் நான் கேட்டேன், நான் நடக்க விட மாட்டேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் அல்ல என்று சொல்லி உனக்கு அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரே. அப்ப வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறவர் உண்மை உள்ளவராய் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடினால அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் அவர் தூங்குவதும் இல்லை, கண் அயருவதும் இல்லை. சங்கீதம் 68:1 சொல்லுது பாருங்களேன். அப்படி அந்த வல்லமை உள்ள ராஜா சர்வ அதிகாரத்தோடு அவர் ராஜரீகம் செய்கிறாருன்னு சொன்னா அந்த 68:1 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். பாருங்க, பராக்கிரமசாலியாக அந்த ராஜா வந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னா எதிரிகளுக்கெல்லாம் சும்மா ஆட்டம் காணும். பாருங்க, பார்த்துருக்கீங்களா? தாவீது யுத்தத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா எதிரிகளுக்கெல்லாம் சும்மா என்ன ஆகும்? ஆட்டம் காணும். ஏன்? நம்ம தலைவர் தாவீது யார் அடிச்சாருங்க? கோலியாத்த அடிச்சவரு. கோலியாத்த அடிச்சவன் இங்க வந்துட்டானா? அப்ப எங்களுக்கெல்லாம் பேஸ் மட்டும் என்ன ஆகும்? வீக் ஆயிடும். இல்லை,
அப்போ தாவீது யுத்தத்துக்கு போனாலே சத்துருக்கள் சிறடிக்கப்படுவாங்கன்னு சொன்னால், தாவீதின் தகப்பனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வாருன்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமாக எவன் தாங்க நிற்க முடியும்? யார் தாங்க நிற்க முடியும்? கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை சிதறடித்து போடுவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், வாலிப பிள்ளைக்கு விரோதமாய், எதிர்காலத்துக்கு விரோதமாய் அந்தகார வல்லமைகள் ஏன் இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் அதோடு கூட போரிட்டு ஜெயமடிக்கக்கூடிய யூத கோத்திரத்து சிங்கமாகிய கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார். நீங்க தீமையை காண மாட்டீங்க. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவை இன்னொரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜா அழிக்க பார்ப்பான். இல்லை, சில இடத்துல அழிச்சிட்டான். ஆனால் நம்மளுடைய ராஜாவையும் அழிக்க ஒருத்தவன் வந்தான். வசனம் சொல்லுது, தேவன் அவனுடைய தலையை என்ன பண்ணாராம்? போட்டு நசுக்கிட்டாருங்க. தலையை நசுக்கின பிறகு அவனுடைய பாடி டெட் பாடி ஆயிடுச்சு. ஆனால் பாவம் அந்தவன் முட்டாளாக இருக்கிறதுனால அவன் செத்து போனதுன்னா அவனுக்கு தெரியல. அவன் இஸ்ரவேலின் ராஜா இப்போ உங்கள் கூட இருக்கிறாருன்னு மறந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் வாலாட்டின்னு இருக்கிறான். இல்லை, உங்களை அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயந்துடுறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் எழுந்தருளும் பொழுது, எழுந்தருளிட்டான்னு சொல்லும்போது ஆண்டவர்னா உட்காந்து இருந்தார், இப்போ ஏன் சார் அந்த அர்த்தம் கிடையாது. எழுந்தருளும்னு அர்த்தம்னா உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டால், உங்களுக்காக அவர் போராட ஆரம்பித்து விட்டால், உங்களுக்காக கவனிங்க கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால், உங்களுக்காக அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய தொடங்கிவிட்டால் அதை தடுக்க போகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். பாருங்க, இந்த 2026 நான் இந்த பலிபடுத்தன்னு சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாதனால கடையை தட்டுங்களேன். இந்த 2026 கட்டளை தான் உங்களுக்கு சொல்றார், தீங்கை நீ காணாமல் இருப்பாய். 2 சாமுவேல் 22:1-3 வரை உள்ள பெரிய வசனங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அதில் பாருங்களேன், அந்த 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், குறிப்பாக ஒருத்தவன் பேரை போடுறாரு. எல்லா சத்துருக்கள் சொன்னாலே போதும், தாவீதுனுடைய எல்லா சத்துருக்களும் சொன்னால் அதில் இப்போ சொல்ல போகிற சத்துருவும் வந்துடுறான். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தரை பாடினான், கர்த்தரை துதித்தானான். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, 2025 நிறைய சத்துருக்கள் உங்களுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அதில் சவுலை போல ஒரு சத்துரு உங்களை டார்ச்சர் பண்ணிக்கினே இருந்திருப்பான், உங்களை மனமடிவு ஆக்கிக்கொண்டே இருந்திருப்பான், உங்களுடைய உயர்வுக்கு தடையாக இருந்து கொண்டே இருப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டு நான் அவனையும் விட்டு வைக்கல. எப்படிங்களா? அவனையும் நான் விட்டு வைக்கல. இந்த 2026 சத்துருக்கள் இல்லாத ஒரு ஆண்டாக நான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற பண்ண போகிறேன். நல்ல காரியங்களை தட்டி சொல்லுங்களேன். தாவீதே ஒரு ராஜா, அந்த ராஜா மகிமையின் ராஜாவை சார்ந்து சொல்றான், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என்னை ரட்சிக்கிறவருமா இருக்கிறார். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் சொல்லிட்டு சொல்றான், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி காப்பாற்றுகிறவர் ரட்சிக்கிறவர் கர்த்தரே, அவரே. அல்லேலூயா. அவனே ராஜா, அவனை காப்பாற்ற ஒரு ராஜா இருக்கிறாருங்க. இப்போ நான் இந்த ராஜா கிட்ட போகணுமா, இந்த ராஜா கிட்ட போகணுமா? ஆமா, இந்த ராஜா வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாமி, யுத்தத்தில் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ராஜா உங்க கூட இருந்தா உங்களுடைய வியாதி என்கின்ற சத்துரு, நோய் என்கின்ற சத்துரு, கடன் என்கின்ற சத்துரு, தாமதம் என்கின்ற சத்துரு, ஆசீர்வாதத்திற்கு தடை என்கின்ற சத்துரு, குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வருகிற சத்துரு, அவனை என் தேவன் சிதறடித்து உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, சிறியவனை அவர் புழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பிலிருந்து உயர்த்துகிறார். காரணம், அவனோடு கூட, அந்த மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவனை கூட யாருங்களா? அவன் சின்னவன் இல்லை, அவனை கூட ஆண்டவர் மறக்க மாட்டாராம். அப்போ இந்த நம்ம சபையில் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு யாரும் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தான் உயர்ந்த அடைக்கலம். அப்போ இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஃபேவர், நான் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நன்மையின் காலம், ஒரு தயவின் காலம், ஒரு பெருக்கத்தின் காலம், ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ரெண்டாவது, கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தாருன்னா, கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம். கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தாருன்னா பயம் உங்களுக்கு இருக்காது. அதில் செப்பனியா 3:16 வாசித்தீங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த நாளில் எருசலேமை பார்த்து அவர் சொல்லுவாராம், பயப்படாதே. என்ன சொல்கிறாராம்? பயப்படாது. வேதத்தில் 360க்கும் மேற்பட்ட இடங்களில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே. அப்போ 360க்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு. அப்போ டெய்லி நீங்கள் பைபிளில் பயப்படாதேன்னு சொல்லிட்டு அண்டர்லைன் போட்டுனே வந்தீங்கன்னா, ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் டெய்லி பயப்படாதுன்னு சொல்கிறார். காரணம், பயம் இன்னைக்கு மனுஷனை தாக்கி அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாது. அப்போ தேவன் நம்மளுடைய நடுவில் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை தேவன் உண்டாக்குகிறார், ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறார். நான் பயமில்லாமல் இருப்பேன், நான் திகிலில்லாமல் இருப்பேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை அவர் உண்டாக்குகிறார். காரணம், அவர் நம் நடுவில் இருக்கிறபடினால, என்னை குறித்து அவர் சகலமும் அறிந்தபடினால, எனக்கு தேவையானதை அதனது நேரத்தில் நேர்த்தியாக செய்கிறபடினால பயம் என்னை மேற்கொள்ளாது. ஏசாயா 41:10 நான் கொஞ்சம் வேகமாக சொல்லின்னு வரேன். ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்போ உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எங்கே போகிற, எங்கே வர, என்ன செய்கிற, நீ என்ன சிந்திக்கிற, நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய இந்த வருஷத்துக்கான பிளான் என்ன, இந்த வருஷத்துக்கான உன்னுடைய திட்டம் என்ன, நீ எடுக்க போகிற வேலை எப்படிப்பட்டது, நீ எடுக்க போகிற ஸ்டால் எப்படிப்பட்டது, நீ எடுக்க போகிற படிப்பு எப்படிப்பட்டது, இதை எல்லாவற்றையும் அவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்க போகிறேன். என்னுடைய சம்பளம் என்ன ஆகும், என்னுடைய வருமானம் என்ன ஆகும், பயப்படுறியா? என்னுடைய இந்த திட்டத்துக்கு நான் இந்த மாதிரியான காரணம் ஆரம்பிச்சிட்டேன், என் கையில் ஒன்றுமே இல்லை, எப்படி செய்ய போகிறேன், பயப்படாத. ஆண்டவர் சொல்ற, ஐ எம் பீயிங் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல, கரையில் தட்டுங்களேன். அப்போ பயம் அது வருவதற்கான காரணம், கர்த்தர் என் கூட இல்லைன்னு நினைக்கிற எண்ணம் தான். கர்த்தர் என்னை விட்டு போயிட்டாருன்ற எனக்கு நினைக்கிற எண்ணம் தான். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல, நான் உன்னை மறந்துல்ல, நான் உன்னை கைவிட்டுல, நான் உன் நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாருன்னு சொன்னால் தீமை உங்களுடைய வாழ்க்கையில் அணுகாது, தீமை உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல வராது. ஆண்டவர் சொல்கிறார், தீங்கு உனக்கு இனி நேரிடாதுன்னு சொல்லிட்டார். இங்கே தீமை உன்னுடைய வாழ்க்கையில் வராதுன்னு சொல்கிறார். இப்போ சங்கீதம் 91:10 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. இந்த வார்த்தை ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்த்தை, அணுகவே அணுகாதுன்னு சொல்லிட்டார். அப்போ பொல்லாப்பு உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன், வாதை உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது உன்னை டச் பண்ண நான் விட மாட்டேன். காரணம், இட்ஸ் மை ஆர்டர், இதனுடைய கட்டளை. வாதை உனக்கு அணுகவே அணுகாது, நான் சொன்னது தான். யார் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி கிடையாது. இவர் ஒரு முறை சொன்னால் ஒரு முறை சொன்னது தான். ஏன் இவருன்னா எழுதி வச்சு நான் பண்ண போகிறாரா? ஒரு முறை சொன்னால் ஒரு முறை சொன்னது தான், சொன்னது தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது கான்ஃபிடென்ட். உன்னை தொடாது அப்படின்னு சொன்னால் உன்னை அணுகாது என்பது கிடையாது, உன்னை அது அணுகும், ஆனால் அது மேற்கொள்ள நான் விட மாட்டேன். அதனால் நீ அதை இனிமேல் காண மாட்டேன். காரணம், உன் நடுவில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா, கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாருன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அதே செப்பனியா 3:17 கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்க. செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. நல்ல கரையில உற்சாகமா தட்டுங்களேன், நல்ல கரையில தட்டுங்களேன். இப்ப கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உங்கள் பேரில் கர்த்தர் மகிழ்ந்து பூரிப்பு அடைஞ்சிடறாராம், களி கூர்ந்துடுறாராம். ஏன்? என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் அவங்களை இனிமேல் தனிமையாக இருக்க விடவே மாட்டேன் என்று சொல்லி உங்கள் நடுவில் அவர் வந்துடுறாராம். ஆமென். இந்த கம்பீரமாய் களி கூறுவாய் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டுனாக்கா, மகிழ்ச்சியுடனே அவர் உங்கள் நடுவில் வந்து பாட்டு பாடுறாராம். கர்த்தர், நம்மலாம் கர்த்தருக்கு பாட்டு பாடுறோம், கர்த்தரே உங்களுக்கு பாட்டு பாடுறா, நீங்கள் எதுக்கு தான். அவர் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுவாரத்துக்கு உங்கள் பேரில் அவர் மகிழ்ச்சியோடு பாடுவாராம். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் பாட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் கூட வந்தவர் பாட ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். அப்போ உங்கள் மேலே கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். காரணம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆமேன். உனக்கு தீங்கு ஒன்றும் நேரிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வாரம், இந்த மாதம், இந்த ஆண்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு இதை சார்ந்து தான் இருக்கணும். எதை சார்ந்து இருக்கணும்?
நான் சொல்கிற வார்த்தையை என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? செய்தி முடிச்சிட்டோம், தயவு செஞ்சு எழுந்து நில்லுங்களேன். நான் சொல்கிற வார்த்தையை உங்களோட வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணுங்களேன். இந்த ஆண்டு 1ஆம் தேதியில் கரெக்டாக நிற்கிறோம். இன்னும் 364 நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. இந்த 364 நாட்களிலும் நான் சொல்கிற இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுங்கள். இஸ்ரவேலின் ராஜா என் நடுவில் இருக்கிறார், அதனால் தீமை என்னை அணுகாது, பயம் என் வீட்டில் இருக்காது. என் வழிகளை கர்த்தர் காக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் விட்டு விலகுவது கிடையாது, தீமை என்னுடைய வாழ்க்கையில வருவது கிடையாது, சத்துருடைய கிரியைகள் என்னை மேற்கொள்ளாது. காரணம் கர்த்தர் என் நடுவில் கம்பீரமாய் களி கூறுகிறார். கரையில கட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு நம்முடைய சபை பெருக போகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு நம்முடைய சபை பெருக போகிறது. இந்த ஆண்டு நம்முடைய சபை தன்னுடைய வாழ்க்கை செழிக்க போகிறது. இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தீமை வராது. இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ணமும் நன்மையும் சித்தமும் அது உண்டாக போகிறது. ஆகவே இந்த ஆண்டு நீங்க தண்ணீரில் நடந்தாலும் அக்கினியில நடந்தாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை பாடி கர்த்தர் நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தலாமா? எல்லோருமாய் சேர்ந்து நல்ல உங்க கரையில உற்சாகமாக தட்டி கொண்டு நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டி நன்றி சொல்லுங்க. அப்படியே நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாயில முணுமுணுங்க, உங்களுடைய வாயில அப்படியே முணுமுணுங்க. ஆண்டவரே, தீமை என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நான் இனி தீங்கை காண மாட்டேன். கர்த்தருடைய கரம் அது என்னோடு கூட இருக்கு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய என் சேனைகளின் கர்த்தர், என் தேவன், என் கர்த்தர், என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை என் கூட தான் இருக்கிறார். ஆகவே நான் தீமையை காண மாட்டேன். நடக்கும்போது உன்னோடு இருப்பேனே. ஆமென். அக்கினியில் நடக்கும்போது உன்னோடு வருவேனே. தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேனே. அக்கினியில் நடக்கும்போது உன்னோடு வருவேனே. அவைகள் ஒன்றும் சேதப்படுத்த என்றும் விடமாட்டேன். தீங்கு ஒன்றும் நேராமல் உன்னை காத்திடுவேன். அவைகள் ஒன்றும் சேதப்படுத்த என்றும் விடமாட்டேன். தீங்கு ஒன்றும் நேராமல் உன்னை காத்திடுவேன். தீங்கு காண மாட்டாய், இனி தீங்கு காண மாட்டாய். உன் வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். தீங்கு காண மாட்டாய், தீங்கு காண மாட்டாய். வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். வாதை உந்தன் கூடாரத்தை இனி அணுக விடமாட்டேன். பொல்லாப்பு ஒன்றும் நேரிடாமல் உன்னை பார்த்துக் கொள்வேன். வாதை உந்தன் கூடாரத்தை இனி அணுக விடமாட்டேன். பொல்லாப்பு ஒன்றும் நேரிடாமல் உன்னை பார்த்துக் கொள்வேன். வேதனை நெருக்கம் தாக்கிடாமல் துணையாயிருந்திடுவேன். துக்கம் எல்லாம் சந்தோஷமாக என்றும் மாற்றிடுவேன். வேதனை நெருக்கம் தாக்கிடாமல் துணையாயிருந்திடுவேன். துக்கம் எல்லாம் சந்தோஷமாக என்றும் மாற்றிடுவேன். தீங்கு காண மாட்டாய், இனி தீங்கு காண மாட்டாய். வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். தீங்கு காண மாட்டாய், இனி தீங்கு காண மாட்டாய். வலக்கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். புதிய காரியங்கள் உந்தன் வாழ்வில் தோன்ற செய்திடுவேன். பழையதையெல்லாம் பூரணமாக விலக செய்திடுவேன். புதிய காரியங்கள் உந்தன் வாழ்வில் தோன்ற செய்திடுவேன். பழையதையெல்லாம் பூரணமாக விலக செய்திடுவேன். உன்னோடு நானும் இருப்பதை உலகம் அறிய செய்திடுவேன். சமாதான வாழ்வை நானும் உனக்கு அளித்திடுவேன். உன்னோடு நானும் இருப்பதை உலகம் அறிய செய்திடுவேன். சமாதான வாழ்வை நான்
பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தீங்கு காண மாட்டாய். சொல்லுங்க, சொல்லுங்க. தீங்கு காண வா, மாட்டாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. வலக்கரம் பிடித்து இந்த ஆண்டு உன்னை நடத்திடுவேன். 2026 சொல்லுங்க. தீங்கு காண மாட்டாய். ஓஹோ, நீ தீங்கு காண மாட்டாய். காண மாட்டாய். வலக்கரம் பிடித்து தீங்கு காண மாட்டாய். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தீங்கு காண மாட்டாய். சபையில இருக்கிற இனி ஒவ்வொருவரும் தீங்கு காண தீங்கை காண மாட்டீங்க. வலக்கரம் சகோதரி, சகோதரி, பிடித்து தீங்கை காண மாட்டீங்க. சகோதரி, நீ தீங்கை காண மாட்டீங்க. தீங்கு காண மாட்டாய். பக்கத்துல பின்னாடி இருக்கிறவங்க இனி தீங்கை காண மாட்டீங்க. நல்லா சிரிச்ச பக்கமா சொல்லுங்க. வலக்கரம் பிடித்து சொல்லுங்க. உன்னை நடத்திடுவேன். இப்போ நான் தீங்கை காண மாட்டேன். தீங்கு காண மாட்டேன். சொல்லுங்க, நானு. தீங்கு காண மாட்டேன். நான் காண மாட்டேன். என் வலக்கிடம் பிடித்து 2026 நடத்திடுவேன். நான் தீங்கை காண மாட்டேன். தீங்கு காண மாட்டேன். நான் ஆண்டவரே. இனி தீங்கை காண நல்லா மாட்டேன். சிரிச்ச பக்கமா, சிரிச்ச பக்கமா. என் வலக்கிடம் பிடித்து என்னை நடத்திடுவேன். ஆமென், 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 ஆமென். தீங்கு காண மாட்டேன். ஆமென். தீங்கு காண மாட்டேன். அல்லேலூயா. என் வலக்கரம் பிடித்து என்னை நடத்திடுவேன். ஆமென். நல்ல கரையில தட்டி, நல்ல கரையில தட்டி. இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில வரணும். நீங்க தண்ணீர நடப்பீங்க, ஆமென். அக்கினியில நடப்பீங்க, நீங்க அனல்ல நடப்பீங்க, போராட்டத்துல நடப்பீங்க, பாடுகள்ல நடப்பீங்க. நான் உங்களை பயமுறுத்தல, நீங்க நடப்பீங்க. ஆனா அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் விடவே மாட்டார்.